தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தி மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்கின்றார் ஹிருணிகா. தாய் வீடு திரும்புமாறு சஜித்துக்கு நவீன அழைப்பு. எம்பிக்களுக்கு வழங்கப்படும் சிறப்புரிமைகளில் எவ்வித மாற்றமும் இல்லை என்கின்றார் குஷானி ரோகணதீர. சிரியாவின் அலெப்போ நகரை கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்கள். இயற்கை எரிவாயுவின் விலை அதிகரிப்பு. பாலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுத்த சஜித் பிரேமதாச. விவசாயிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சியான தகவல். அரசாங்க மருத்துவமனைகளில் மருந்து பொருட்களுக்கு பற்றாக்குறை. தொடர்பான விரிவான செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தி மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்று அக்கட்சியின் மகளிர் அணி தேசிய அமைப்பாளர் ஹிருணிகா பிரேமச்சந்திர வலியுறுத்தியுள்ளார். அனுரகுமார திசாநாயக்க தலைமைத்துவத்தை ஏற்ற பின்னரும் ஜேவிபி தோல்வி கண்டது. எனினும் பாரிய மாற்றங்கள் அனுரை ஏற்படுத்தினார். ஜேவிபி தேசிய மக்கள் சக்தியாக மாறியது. தனது நடை உடை என எல்லா விதத்திலும் அனுர மாறினார். ஜேவிபியின் கொள்கைகளும் தகர்த்தப்பட்டன. இறுதியில் இன்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளனர். ஜேவிபியாகவே இருந்திருந்தால் அவர்களால் இன்று ஆட்சியை பிடித்திருக்க முடியாது. அதிகாரத்தை பெறுவதுதான் அரசியல்வாதிகளின் இலக்காக இருக்க வேண்டும். எனவே ஐக்கிய மக்கள் சக்தியும் மறுசீரமைக்கப்பட வேண்டும். தலைமை பதவியில் சஜித் இருக்கட்டும். இரண்டாம் தலைமைத்துவம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். உண்மையான சஜித் தான் என்பதை மக்கள் மயப்படுத்த வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்திக்கு சமூக ஊடாக கட்டமைப்பையும் பலப்படுத்த வேண்டும் என்றார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச ஐக்கிய தேசிய கட்சிக்கு திரும்ப வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். முன்னாள் அமைச்சர் நவீன் திசாநாயக்க. கட்சி பிளவுபட்டிருந்தால் தோல்விகள் தான் குவியும். நாம் இணைந்தால்தான் வெற்றியை நோக்கி நகர முடியும். எனவே எதிர்காலத்தில் நாம் அனைவரும் இணைந்து ஐக்கிய தேசிய கட்சியாக பயணிக்க வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து வெளியேறிய எனது தந்தை காமினி திசாநாயக்க 1994 ஐக்கிய தேசிய கட்சிக்குள் திரும்பினார். பிரதி தலைவராகிய ஜனாதிபதி தேர்தலிலும் போட்டியிட்டார். அதேபோன்றதொரு நடவடிக்கையை சஜித் முன்னெடுக்க வேண்டும். அவர் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வர வேண்டும். கட்சியினர் எதிர்கால வேலை திட்டம் தொடர்பில் கட்சித் தலைவர் ரணிலுடன் கலந்துரையாடி முன்னோக்கி செல்ல வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சிக்கு இரண்டாம் தலைமைத்துவம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்றார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சிறப்புரிமைகளில் எவ்வித மாற்றமும் செய்யப்பட மாட்டாது என நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாதிவல வீடமைப்பு தொகுதியில் இருந்து உத்தியோகபூர்வ இல்லங்களை பெற்றுக்கொள்ள 35 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தியோகபூர்வ இல்லங்களை வழங்குவதற்காக முன்னாள் எம்பிக்கள் ஒப்படைத்த 25 தொடக்கம் 30 வீடுகள் தற்போது புனரமைக்கப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் விளக்கம் அளித்துள்ளார். அதன்படி முன்னுரிமை அடிப்படையில் புதிய எம்பிகளுக்கு அந்த உத்தியோகபூர்வ இல்லங்கள் பின்னர் ஒதுக்கப்படும். மொத்தமுள்ள 108 உத்தியோகபூர்வ இல்லங்களில் 80 ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் 28 எதிர்க்கட்சி உறுப்பினர்களாகவும் ஒதுக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற கட்டிட தொகுதியிலிருந்து 40 கிலோமீட்டருக்கு மேல் வீடுகள் அமைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாதிவல வீடமைப்பு தொகுதியில் உத்தியோகபூர்வ இல்லங்களை கோர முடியும் என குஷானி ரோகணதீர மேலும் தெரிவித்துள்ளார். சிரியாவின் இரண்டாவது பெரிய நகரமான அலெப்போவின் ஒரு பகுதியை அந்த நாட்டில் உள்ள கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளார்கள். பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்கும் மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பொன்று இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. இதன்படி குறித்த நகரத்தில் 50% பகுதி கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது சிரியாவின் பல ஆண்டுகளாக இடம்பெறும் அரச எதிர்ப்பு தாக்குதல்களில் மிகப்பெரிய தாக்குதலாக கருதப்படுகின்றது. அதே நேரம் குறித்த பகுதியை மீள கைப்பற்றுவதற்கு அரச படைகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் பிடிஐ ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $61 வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $72.94 வீழ்ச்சியடைந்துள்ளது. இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் $3.36 அதிகரிப்பதை பதிவு செய்துள்ளது.
கட்சி, இனம், மதம், வர்க்கம் மற்றும் உண்டான ஏனைய பேதங்கள் பொருட்படுத்தாமல் பாலஸ்தீன மக்களின் நீதிக்காகவும் நியாயத்திற்காகவும் ஒரு நாடாக ஒன்றிணைய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மனித நேயத்தின் பெயரால் அவர்களுக்கு நீதி கிட்ட வேண்டும். இதன் பொருட்டு சர்வதேச சமூகத்துடன் கைகோர்த்து செயல்பட வேண்டும். பேச்சுக்களோடும் அறிக்கைகளோடும் சுருங்கிவிடாது பாலஸ்தீன மக்களின் வாழ்வுரிமைக்காக நாம் அனைவரும் முன்னிற்க வேண்டும். பாலஸ்தீனத்தை இல்லாதொழிக்கும் அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக இலங்கை அரசாங்கத்துடன் ஒன்றாக இணைந்து எமது ஆதரவை வெளிப்படுத்துகின்றோம். ஒரு நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு பலஸ்தீன மக்களின் உரிமைகளுக்காக முன்னிற்க வேண்டும். இஸ்ரேலின் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட பலஸ்தீன மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் போது அந்த மக்கள் வாழும் இடங்களில் குண்டுவீச்சுக்கு எதிராக உலக தலைவர்கள் குரல் எழுப்ப வேண்டும். இதனை வெறும் பேச்சோடு சுருக்கிக் கொள்ளாது செயலில் காட்ட வேண்டும். பேச்சுக்களில் இருப்பது செயலிலும் இருக்க வேண்டும். இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் சகோதரத்துவனுடன் நல்லிணக்கத்துடனும் வாழும் யுகத்தை உருவாக்க அனைவரும் அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் அழிவடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரட்ன தெரிவித்துள்ளார். நெல், சோளம், உருளைக்கிழங்கு, சோயா, போஞ்சி, மிளகாய் மற்றும் வெங்காயம் போன்ற பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேற்குறிப்பிட்ட பயிர்களுக்கு மேலதிகமாக மலேக மற்றும் தாழ்நில மரக்கறி விவசாயிகள் மற்றும் பழ விவசாயிகளும் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கும் ஓரளவு நிவாரணம் வழங்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். இதன்படி ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமாக அழிவடைந்த பயிர்களுக்கு 40,000 ரூபாய்க்கு உட்பட்டு இழப்பீடு வழங்கப்படும் என பிரதி அமைச்சர் கூறியிருக்கின்றார். மேலும் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை குறைந்த பின்னர் பயிர் சேதம் தொடர்பிலான விவரங்களை சேகரித்து நட்ட ஈடு வழங்கப்படும். இந்த நிலையில் அழிவடைந்த பயிர்களை மீள பயிரிடுவதற்காக விவசாயிகளுக்கு இலவச பயிர் விதைகள் வழங்கும் முறைமை தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் கூறியுள்ளார். அரசாங்க மருத்துவமனைகளில் மருந்து பொருட்களுக்கு பற்றாக்குறை நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மருத்துவ விநியோக பிரிவின் அறிக்கைகளின் பிரகாரம் சுமார் 300 மருந்து பொருட்களுக்கு பற்றாக்குறையாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களது சங்கத்தின் அழைப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் சாமல் சஞ்சீவா இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மருத்துவமனைகளுக்கு தேவையான மருந்து பொருட்களை கொள்வனவு செய்யும் பொறிமுறையில் ஏற்பட்டுள்ள காலதாமதம் காரணமாக இவ்வாறு மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மருந்து பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு இடையூறு ஏற்படுத்தும் அதிகாரிகள் இருந்தால் அவர்களை பணி நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். நீரிழிவு நோயாளிகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள் உள்ளிட்ட பல்வேறு நோயாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய மருந்து பொருட்கள் இவ்வாறு பற்றாக்குறையாக காணப்படுகின்றது என தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த காலங்களிலும் இந்த மருந்து பொருட்கள் பற்றாக்குறையாக காணப்படுவதாகவும் இதனால் சில மரணங்கள் பதிவானதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்கள் தொடர்பிலும் விரிவான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டுமென டாக்டர் சாமல் சஞ்சீவ கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.